Hello guys, welcome back to my channel. So today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கருச்சிதைவுங்கிறது எதனால் கருவுற்ற பிறகு நமக்கு நடக்குது. இது எல்லா திருமணமான பெண்களுமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருச்சிதைவானது நமக்கு எப்போது ஏற்படும், எந்த மாதத்தில் ஏற்படும், எதனால் ஏற்படுதுன்னு தான் பார்ப்போம். நம்ம கருவுற்ற பிறகு நல்லா ஆரோக்கியமாகவே இருப்போம். நாட்கள் வாரங்கள் கூட கடக்கலாம். சில பேருக்கு 3 மாதத்தப்போ நம்ம கருவானது மிஸ்கரேஜ், அது கருச்சிதைவு ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 மாதம் வரைக்கும் நம்ம கரு ஆரோக்கியமாக நல்லா இருந்தது. எதனால் கருச்சிதைவு அப்போ ஏற்படுது, என்ன காரணம்? நாம் எதுவும் தப்பு பண்ணியிருப்போமா? மேபி நம்ம எதுவும் உடம்புல அன்ஹெல்த்தாக இருந்திருக்குமா, இல்லை சத்து குறைபாட்டுனால கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கா, இல்லை எதனால் கருச்சிதைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே புரியும். இந்த கருச்சிதைவானது நம்ம உட்கொள்ளும் உணவின் மூலம் நிறைய பேருக்கு கருச்சிதைவு வரதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்கு முக்கியமான ஆரோக்கியமான உணவு தான். உணவில் தான் எல்லா சத்துமே போய் சேருது. அப்போ கருவுக்கு கருச்சிதைவுக்கு அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி உணவுனா நம்ம கர்ப்பம் தரித்த உடனே நம்ம தவிர்க்க வேண்டியங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கர்ப்பம் ஆன உடனே நம்ம உணவு மேலே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ உணவு எடுத்துக்கும் போது நிறையா அதில் ஃப்ரூட்ஸ், பழங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது, காமனான ஒன்று. அந்த ஃபஸ்ட்டு நம்ம கருத்தரித்த பிறகே ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவாக குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தணும், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச உணவுனா, நமக்கு எந்தெந்த உணவுனா பிடிக்குமோ, நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதோ, வாட்டவர் மற்ற உணவு எடுத்துக்கிறதோ நம்ம எடுத்துப்போம். ஆனால் அந்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்த க்ரோத்னஸ் கண்டிப்பாக நம்ம அந்த சத்து நமக்கு கொடுத்து தான் ஆகணும். பட் இருந்தாலும் அந்த பழங்கள்லேயும் நம்ம கருவுற்ற பிறகு சில பழங்கள்லாம் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம கருகாலத்தில் 3 ட்ரைமெஸ்டருங்கிறது பிரிப்பாங்க. அப்போனா 1 to 3 ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், 4 to 6 மந்த் செகண்ட் ட்ரைமெஸ்டர், 7 to 9 தேர்ட் ட்ரைமெஸ்டர். இது மாதிரி 3 ட்ரைமெஸ்டர் நம்ம கருகாலத்தில் இருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலம், நம்ம ரொம்ப கவனம் கொள்கிற ஒரு காலம். அதில் நம்ம கருவானது வளர்ச்சி அடையும் போது மிகவும் பாதுகாப்பான முறையில் நம்ம இருக்கணும். அப்போது நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இந்த நம்ம பீச் பழம்னு சொல்லுப்போம், அந்த புளிப்பு பழங்களை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த புளிப்பு நம்ம கர்ப்ப பையை சுருக்கி கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த புளிப்பான பொருட்களை, அப்போ புளிப்பு பழங்களை எடுக்கிறது ரொம்ப தவிர்த்திடுங்க. உங்களுக்கு காமனாக தெரியும், இந்த பப்பாளி அண்ணாச்சும் இந்த கருவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கர்ப்ப காலத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களோ இந்த கருவுற்ற பிறகும் தவிர்க்கிறது எதனால் அப்படின்னா, பப்பாளி பழத்தில் ஒரு பால் போன்ற ஒரு திரவம் இருக்கும், பாதி பழுத்து இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி பால் மாதிரி ஒரு திரவம் இருக்குது. அது என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கர்ப்பப்பையை வாயை திறந்து விட்டு உள்ளே இருக்கிறத வெளியே அனுப்பி விட்டுரும் இந்த பப்பாளி. அதனால் நம்ம பப்பாளி சாப்பிடக்கூடாது. இந்த அன்னாச்சியில் நமக்கு பொமலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவம் இருக்குது. அதுவும் நம்ம கர்ப்பப்பை என்ன சூட்டை கிளப்பி விட்டு அந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ரொம்ப கவனம் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சீ ஃபுட்டிலே ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது இந்த நண்டு தான். இந்த நண்டு சாப்பிட்றதுனால நிறைய கால்சியம் அதிகமாக இருக்குது, அதில் கொழுப்பும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பையை சுருங்க வைக்கும். சுருங்கினா அது ஒரு கருப்பை பதிஞ்சிருக்கும் போது அந்த அடிவயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி இருந்தால் நம்ம கருச்சிதைவுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த நண்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நண்டில் ஹீட்டும் வெப்பம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போதும் நமக்கு கருச்சிதைவு ஏற்படும். இன்னொன்று, இந்த சீ ஃபுட்டில் இந்த மீன் வகைகளும் சில அப்போ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது பர்டிகுலராக அந்த காணாங்கெளுத்தி, மரளி மீன், சுறா மீன், வாழை மீன், கிழங்கா மீன், இது மாதிரி மீனுனா நம்ம சாப்பிட்றதுனால அதில் இந்த நாடாப்புழு, ஒட்டுண்ணிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையா அது
நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போதுமே நமக்கு அந்த உஷ்ணம் ஏறி நமக்கு வந்து அந்த கரிசிதைவானது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் இது மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்க மாட்டீங்க. மேபி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இறைச்சியுமே வந்து பதப்படுத்திய இறைச்சியை நீங்கள் சாப்பிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ஃப்ரீசரில் வச்சோ 2 நாள் 3 நாள் இருக்கிற நான்வெஜ்ஜை நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டாலுமே இறைச்சியை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும். அரை வேக்காடாக இருக்கும் போது எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் பாக்டீரியாஸு நச்சுக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம கருசிதைவுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை தவிர்த்து வைங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம இது கம்பல்சரி சாப்பிடக்கூடாது கர்ப்ப காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸில் சில பொருட்கள் இருக்குது. அந்த வெஜிடபிளில் முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாருமே காமனாக நம்ம சாப்பிடுவோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த உருளைக்கிழங்கை வாங்கினும் போது நம்ம ரொம்ப கவனம் கொள்ளணும். இது மாதிரி முளப்பு வந்த உருளைக்கிழங்கோ இல்லை உருளைக்கிழங்கு மேலே க்ரீன் கலரில் பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த பச்சையானது வந்து சொலாலின் அப்படிங்கிற ஒரு நொதிப்பொருள். அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி இதாகி அது வந்து ஒரு நொதியாக மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து நம்ம சாப்பிடும் போது உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல வந்து தேவையில்லாமல் இம்பேக்ட் கொடுக்கும். எப்படின்னா ஸ்லோ பாய்சன்ஸ் மாதிரி தான். கெட்டுப்போன பொருளை சாப்பிட்டா நம்ம உடம்புல எந்த பாதிப்பு ஏற்படுமோ அது மாதிரி தான். அப்போ உருளைக்கிழங்கை நீங்கள் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப பார்த்து பாதுகாப்பாக நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாலுமே அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா அதில் டோக்ஸோபிளாஸ்மாங்கிற ஒட்டுண்ணி இருக்கும். அப்போ அதை வாங்கிட்டு வந்து நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதோ இல்லை வாஷ் பண்ணாமல் நம்ம வந்து குக் பண்ணுறதோ இருந்தால் அதில் இருக்கிற அந்த ஒட்டுண்ணி அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து நம்ம கருவை வந்து கலைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு கெட்ட பொருள் உள்ளார போனாலுமே நம்ம கருக்கு வந்து கருசிதைவு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த காய்கறிகளை உப்பு நீரில் போட்டு அலசி ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லதான். அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த முளைக்கட்டின பயிரை ஆவியில் அவிச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு பெட்டர். எதனால் சொல்கிறேன்னா அது பச்சையாகவே நீங்கள் சாப்பிடும் போது அதில் ஏதோ பாக்டீரியாஸ் இருந்து நாம் அது உட்கொள்ளும் போது அதுவும் வந்து கருசிதைவுக்கு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டர்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுவே இந்த எள்ளு வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்லான்னா தேர்டு ட்ரைமெஸ்டர் 7வது மாதத்துக்கு மேலே நீங்கள் இந்த எள்ளு சாப்பிட்டிங்கன்னா எள்ளு உருண்டையாகவும் சாப்பிட்லாம், எல்லாவும் சாப்பிட்லாம், எள்ளு சாக்லேட்டாகவும் சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட சொன்னால் நம்ம கர்ப்பவாய் வந்து நமக்கு விரிவடைஞ்சு கொடுக்கணும் குழந்தை வெளியே வர்றதுக்கு. அப்போ இந்த எள்ளு சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இந்த குளிர்பானங்கள் வந்து ஃப்ரீசர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம கர்ப்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதனால தான் கருசிதைவானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தெரியாமல் சில சின்ன சின்ன தவறு செய்கிறது கருசிதைவுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.